வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுறேன். நம்ம இப்ப இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜோதிட பதிவு தான். இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது. சரிங்களா? அதாவது நாம ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு விலங்கு இருக்கும். எத எத நம்ம வந்து வளர்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும், அப்படிங்கிற மாரி ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம போன பதிவுகள்ல பார்த்தீங்கன்னா, பூனைய பத்தி பார்த்தோம். பெண் பூனை, ஆண் பூனை யார் வளர்த்தா அவங்களுக்கு யோகத்த குடுக்கும்னு சொல்றது அந்த 12 ராசி லக்னத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, பெண் நாய். பெண் நாய யார் யார் வளர்த்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும். பொருளாதாரம் சிறப்பா இருக்கும்ன்றதுக்கான ஒரு பதிவுங்க இது. அ பெண் நாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்தோட மிருகம் அது. மூல நட்சத்திரக்காரங்க குறிக்கிற மிருகம் தான் அந்த பெண் நாய். இந்த அதனால இப்போ ஒரு மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் நம்ம வரிசையா வந்து யார் யாருக்கு வந்து இது வளர்த்தோம்னா உங்களுக்கு யோகத்த குடுக்கும்ன்றத மாரி இப்ப பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல மேஷ லக்னம், மேஷ ராசி. அதாவது உங்களுடைய பிறந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் இருக்கும் மேஷ லக்னத்தில. அதில வந்து உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில உங்க லக்னம் அமைஞ்சாலும், ஆம் கிருத்திகை நட்சத்திரம் உங்க லக்னம் அமைஞ்சாலும், பரணி யிலயும் கிருத்திகையிலயும் உங்களுக்கு சந்திரன் ராசி இருந்தாலும், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண் நாய வந்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான பலன் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்காரங்க. யார் யார் வந்து இதில பிறக்குறீங்களோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்திலயும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில இருந்திருக்கணும். அப்படி இல்லன்னா, உங்க நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரமாவோ, மிருகசீரிஷ நட்சத்திரமா நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, நீங்களும் வந்து இந்த பெண் நாய வளர்க்கலாம். பெண் நாய வளர்த்துட்டு வந்தீங்கன்னா, நல்லா அத பராமரிச்சு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும். பொருளாதாரம் கண்டிப்பா சிறப்பாக அமையும். சரிங்களா? அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம், மிதுன ராசி பிறந்தவங்களுக்கான பதிவுங்க இது. அதாவது உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷத்திலயோ, இல்ல புனர்பூச நட்சத்திரத்திலயோ உங்க லக்னமும், ராசியும் இருக்கணும். நீங்க வந்து பெண் நாய வளர்க்கலாம். அதுக்கு வந்து நல்லா பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ சேர்க்கைய உண்டாக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா இத நீங்க முயற்சி செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடக ராசி, கடக லக்னம். இதில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் நாய யார் யார் வளர்க்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில புனர்பூச நட்சத்திரமும், ஆயில்ய நட்சத்திரமும் இதில லக்னமாவோ, உங்க ராசியாவோ இருந்ததுன்னா, நீங்களும் வந்து பெண் நாய வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து யோகமான அமைப்பு ஏற்படுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில பிறந்தவங்க, உங்களுடைய நட்சத்திரம் ஆ பூர நட்சத்திரமாவும், உத்தர நட்சத்திரமாவும் இருக்கணும். உங்களுடைய லக்னம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, பூரத்திலயோ, உத்தரத்திலயோ உங்க லக்னம் இருந்தாலும், நீங்களும் வந்து பெண் நாய வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல யோக பலன குடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசி, கடக லக்னம். உங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மன்னிக்கணும். கடக ராசி முன்னாடியே சொல்லியாச்சு. இப்ப நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி, கன்னி லக்னம். இதில பிறந்தவங்க, அதாவது உத்தர நட்சத்திரமும், சித்திர நட்சத்திரத்தில வந்து உங்க லக்னமும், ராசியும் இருந்ததுன்னா, நீங்களும் வந்து பெண் நாய வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல பலன குடுக்கும். கண்டிப்பா வந்து ஒரு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, துலா லக்னம், துலா ராசி. இதில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர புள்ளி, இல்லன்னா உங்களுடைய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, சித்திர நட்சத்திரத்திலயோ, இல்லன்னா விசாக நட்சத்திரத்திலயோ இருக்கிறவங்க. துலா ராசியில வந்து சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த 2 அமைப்புல பிறக்கிறவங்க வந்து நீங்க வந்து பெண் நாய வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யோகமான பலன் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்ன புள்ளி வந்து விசாகத்திலயோ, கேட்டையிலயோ இருக்கணும். சந்திரனும் அதே மாரி விசாகத்தில, கேட்டையில இருந்தீங்கன்னா, நீங்களும் வந்து பெண் நாய வந்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனான அமைப்பு ஏற்படும். பொருளாதாரம் கண்டிப்பா சிறக்கும். சரிங்களா? அடுத்தது தனுசு ராசி, தனுசு லக்னத்தில பிறந்தவங்க, உங்களுடைய லக்ன புள்ளி சந்திரன் வந்து பூராட நட்சத்திரத்திலயோ, உத்திராட நட்சத்திரத்திலயோ இருந்ததுன்னா, நீங்களும் பெண் நாய வளர்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மகர ராசி, மகர லக்னம். இதில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம்,
அவிட்ட நட்சத்திரம். இதில் உங்கள் லக்ன புள்ளியோ சந்திரனோ இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்களும் வந்து பெண் நாயை வளர்க்கலாம். சரிங்களா? அடுத்தது கும்ப லக்னம், கும்பராசிக்காரங்க. இவங்களுக்கானது பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரமும், பூரட்டாதி நட்சத்திரம். இதில் வந்து உங்கள் லக்னமும் ராசியாக இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்களும் வந்து பெண் நாயை வளர்க்கலாம். சரிங்களா? அடுத்தது கடைசி ராசி வந்து மீனராசி. மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க, உங்களுடைய லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமையணும். அப்படி இல்லைன்னா ரேவதி நட்சத்திரத்தில் அமையணும். இதில் அமைந்ததுனாவும் உங்கள் ராசி இதுவாக இருந்ததுன்னு வச்சுங்க, சந்திரன் வந்து பூரட்டாதிலையோ ரேவதியில் நின்னார்னா, நீங்களும் வந்து பெண் நாயை வளர்த்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும். இது நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து பலன் நல்ல நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க. ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் வந்து எல்லாமே அனுபவத்தில் தான் பெரியவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் வந்து இதை நம்புறவங்க கண்டிப்பாக நம்பி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான அமைப்பு ஏற்படும். சரிங்களா? அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு தகவல்லாம் நல்லா அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.